என்ன போனு? அடா சகல கூப்பிடாப்ல. சகல சொல்லுப்பா, எப்படி இருக்க? ஹலோ. நல்லா இருக்கேங்க. ஒரு முக்கியமான விஷயம். தாத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. என்னது? சேதுபதி தாத்தா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அடடா, ஆகா சூப்பர் மேட்டர்ப்பா. மாமாக்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சுன்னு வையே, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாருல. தாத்தா வந்ததுல இருந்து மாமாவையும் ஒரு பேத்திங்களையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இவ்வளவு நாள் பார்க்கலனா ஆசை இருக்காதா? ஏப்பா, அத்தை கிட்ட நாமளே நேரா போய் இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாதேப்பா. தாத்தா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சுன்னா அத்தை அனுப்ப மாட்டாங்களேப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? அவங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? சொல்லுப்பா. சகல செம்ம ஐடியாப்பா. இந்த மாதிரி ஐடியால உனக்கு எப்படிப்பா தோணுது? வேற லெவல் பண்ணி. சரிங்க, இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அவங்களை இங்க வர வச்சிடலாம். ஓகே சகல, நீங்க விருந்தோட ரெடியா இருங்க. சேதுபதி தாத்தா இன்னைக்கு பேரன் பேத்தி மகன் எல்லாரும் கூட இன்னைக்கு அவர் விருந்து சாப்பிடுறாரு. ஓகே டன், ஐ வில் டேக் கேர். பாய். அம்மா, தாத்தா ஊருக்கு வந்துட்டாரா? நீங்க மட்டும் தனியா போய் அவருக்கு இன்விடேஷன் வச்சுட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு சாதாரண விஷயம். அத பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரேவதி. என்னம்மா, கார்த்தி நம்ம வீட்டு மாப்பிள்ள, அவரோட தாத்தாவை நம்ம போய் பார்க்கணும் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க இந்த கல்யாணமே 2 குடும்பத்தையும் சேர்க்க தான் நடக்குதுன்னு. அது வந்து என்னம்மா யோசிக்கிறீங்க? 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதா நம்ம நோக்கம். அதுக்காக தானே கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ எனக்கு தாத்தாவை பார்க்கணும். நான் இப்பவே போய் தாத்தாவை பார்க்க போறேன். நீ இப்ப போக வேண்டாம் ரேவதி. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். முடியாதுமா. நான் உங்க பேச்சு கேட்டுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். நான் தாத்தாவை பார்க்க போறேன். நான் மட்டும் இல்ல, அக்கா சுவாதி, அப்பா, மாமான்னு எல்லாரும் தாத்தாவை பார்க்க போறோம். என்ன இதெல்லாம்? எல்லாம் உங்க வேலைதானா? இப்ப என்ன அவசரம்? அவசரம்லாம் இல்லம்மா. தாத்தாவை பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை, அவ்வளவுதான். என்ன நீ என்ன முறைக்கிற? நீ தானே சொன்ன 2 குடும்பமும் ஒன்று சேரணும், அதனால தான் கார்த்திக்கு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. எங்க அப்பாவை பார்க்கணும்னு ரேவதி ஆசைப்படுது, நாங்கள் போயிட்டு வரோம். மத்த ரேவதி ஆசைப்படுறா, அதனாலதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. ரேவதி அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள், நாங்கள் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோம். அப்பா, நம்ம கிளம்பலாம். கார்த்தி, தாத்தாவை பார்க்க நீங்க வரலையா? அது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறமா வந்து தாத்தாவை பார்த்துக்கிறேன். அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோமா? அம்மா, என்ன நீயும் போற அதானே? போங்க எல்லாரும். ரேவதி வா, வாங்க போலாம். அத்த போயிட்டு வந்துடுறோம். என்னக்கா இது? உன்கிட்ட சொல்லிட்டு நம்ம விரோதியை பார்க்க போறாங்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? நம்ம நிலைமை அப்படி. மனசுல இருக்கிறத ஓப்பனா பேச முடியாத ஒரு நிலைமை. அத அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம இந்த சமயத்துல என்ன பண்ண முடியும்? போகாதன்னு ரேவதி கிட்ட சொன்னா அவ என்ன ஏதுன்னு 1000 கேள்வி கேட்பா. தேவையில்லாம நாம தான் மாட்டுவோம். நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எங்க அத்தை சாமுண்டீஸ்வரி அளவுக்கு இல்லைனாலும் உங்க பேத்திங்களுக்குள்ளயும் அவங்க அம்மா கேரக்டர் அங்கங்க ஒளிஞ்சிருக்கு. எப்ப கையை நீட்டுவாங்கன்னே தெரியாது இல்ல? வேற ஒண்ணும் இல்ல, சும்மா தமாசு. அது தப்பு இல்லையே மயிலு. சாமுண்டீஸ்வரி அழுத்தமான பொண்ணு. அவ அப்படி இருந்ததுனாலதான் அவ அம்மா இறந்தும் சோர்ந்து போகாம இன்னைக்கு அவளும் வசந்து இந்த குடும்பத்தையும் உயரத்துல வச்சிருக்கா. இது சாதாரண விஷயமா என்ன? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தாத்தா. எங்க அம்மா உங்க மேல எப்பவும் கோவத்தோடவே இருப்பாங்க. ஆனா நீங்க எங்க அம்மா கிட்ட இருக்கிற நல்லது மட்டுமே சொல்றீங்க. தாத்தா, பாட்டி, நீங்க 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா சாமுண்டீஸ்வரி கோபம் நியாயமில்லாத கோபம்தான். சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? அப்பா முருகா,
இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடே நிறைஞ்சிருக்கு. இது என்னைக்கே நிலைச்சிருக்கணும்யா. அதுக்கு நீதான் அருள் புரியணும் முருகா. ம், ம். இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி தான் பாரேன்ப்பா. சொல்லுங்க. நீ இன்னும் திரும்பி பார்க்கவே இல்லையாப்பா? அட சொல்லுங்க. சாரிப்பா, யூ கண்டினியூப்பா. சரி, நீங்க எல்லாரும் தாத்தா கிட்ட பேசிட்டு இருங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருங்க பாட்டி, நானும் வரேன். வேண்டாடா கண்ணு, நீங்க எல்லாம் தாத்தா கூட பேசிட்டு இருங்க. சரிங்க, இதோ வரேன். அதை கொடுப்பா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறியல்ல. இது காசியில இருந்து வாங்கிட்டு வந்த பனாரஸ் பட்டு புடவை உனக்கு. இது உனக்கு. ஆ. இது உனக்கு. இத சாமுண்டீஸ்வரி கூட. சரிப்பா. இது கோயில் பிரசாதம், வீட்டுக்கு கொண்டு போ. கொடுங்க. போதுமா போதுமா. அங்க போடு. அடடடடா. ம், என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். கொஞ்சம் வச்சுக்கோங்க தாத்தா. போதுமா போதுமா. அடடடடா. ம். அப்பா, இதே மாதிரி என்னென்னைக்கும் நம்ம வீடு நிறைஞ்சு இருக்கணும். அதுதான் எனக்கு நிம்மதி. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் மனசு மாதிரி நம்மளோட ஒன்று சேர்ந்துட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மா, அப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்பா நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, பார்த்து போங்க. தாத்தா, ஆ? நாளைக்கு கோயில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறோம். அப்படியே நாளைக்கு அம்மனோட சேலையை ஏலத்துக்கு எடுக்கணும்னு அம்மாவும் ஆசைப்படுறாங்க. கோயில்ல பத்திரிக்கை வச்சு கும்பிடும்போது நீங்களும் கண்டிப்பா வரணும். அம்மா, அப்பா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்பா நான் கிளம்பட்டுமா? சரிப்பா, பார்த்து போங்க. தாத்தா, ஆ? நாளைக்கு கோயில்ல பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறோம். அப்படியே நாளைக்கு அம்மனோட சேலையை ஏலத்துக்கு எடுக்கணும்னு அம்மாவும் ஆசைப்படுறாங்க. கோயில்ல பத்திரிக்கை வச்சு கும்பிடும்போது நீங்களும் கண்டிப்பா வரணும். இல்லம்மா, நாளைக்கு நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. கல்யாணத்துல முதல் ஆளா நான் தான் வந்து நிப்பேன். சரிங்க தாத்தா. சரிம்மா, சரி. அப்பா, என் மேல ஏதாவது வருத்தம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி, இதெல்லாம் எடுத்துங்க. நாங்க வரோம் தாத்தா. ஆ, இந்தா. கொடுங்க. வரேன் பாட்டி. இந்தாம்மா. அம்மா வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. வாய்யா. பாட்டி வரேன் பாட்டி. தாத்தா வரேன். சரிப்பா. பாட்டி. வரேன்ப்பா. ஆ. கார்த்தி, தாத்தா. இங்க வாயா. நாளைக்கு நடக்க போற கோயில் ஏலத்துல அந்த அம்மன் புடவைய நீ தான் ஏலத்துல எடுக்கணும். அந்த புடவையை தான் ரேவதி நலுங்குக்கு கட்டிக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா? புரியுது தாத்தா. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்.